நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில உங்களுக்கு வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் ஸ்தோத்திரங்களையும் கூறிக்கொள்ளுகிறேன். உன் கண்களை ஏறெடுத்துப் பார். இன்றைய தினம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோக தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபித்ததை குறித்து நாம் தியானிக்க இருக்கின்றோம். யோவான் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படி சொல்லுகின்றது. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து ஜெபித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ஏன் இவ்விதமாய் ஜெபித்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, யோவான் 16ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களிலே ஒரு காரணம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ சீஷர்களாகிய நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று இயேசு சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய நேரம் நெருங்கி விட்டதை அவர் உணர்ந்து கொள்ளுகின்றார். சீஷர்களும் ஆண்டவரே தன்னை விட்டு பிரிந்து விலகி ஓடி விடுவார்கள் என்பதை இயேசு கிறிஸ்து காண்கின்றார், அறிகின்றார், புரிந்து கொள்ளுகின்றார். சூழ்நிலைகளையும் புரிந்து கொள்ளுகிறார். தகப்பனிடத்திலிருந்து வெளிப்பாடுகளும் உண்டாகிறது. தன்னோடு 3.5 வருடமாக கூட இருந்து எல்லா விதத்திலும் ஒத்தாசையாயிருந்து தன்னால் கற்பிக்கப்பட்டு பயிற்றுவிக்கப்பட்டு நன்றாக தேர்ச்சி அடைய பண்ணப்பட்ட இந்த சீஷர்கள் ஒருவர் கூட தன்னோடு கடைசி நேரத்திலே இருக்க மாட்டார்கள் என்பதை அவர் உணர்ந்து கொண்டவராக இந்த ஜெபத்தை அவர் செய்கிறார். அப்பொழுது இந்த உபத்திரவத்தின் மத்தியில இந்த பிரிவுகள் உண்டான பொழுது அவர் மனம் நொந்தவராக தேவனிடத்துல போகிறார். அப்பா என்று சொல்லி அழைத்து கொண்டு ஆண்டவரிடத்திலே போகிறார். வேதனையோடு போகிறார். ஆண்டவரை நோக்கி அவர் வேண்டுதல் செய்கிறது தான் யோவான் 17ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு சில முக்கியமான விஷயங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அவர் தந்தையிடத்துல சொல்லுகிறார், நீர் தந்தவர்களை நான் காத்து கொண்டேன். எனக்கு கொடுத்த பலத்தை கொண்டும் எனக்கு கொடுத்த சத்துவத்தை கொண்டும் அவர்கள் கெட்டு போகாதபடிக்கு அவர்களை நான் காத்து கொண்டேன். கேட்டின் மகன் ஒருவன் கெட்டு போனானே தவிர வேறு ஒருவரையும் நான் கெட்டு போக விடவில்லை. நீர் எனக்கு கொடுத்தவர்களை நான் காத்து கொண்டேன். இதனை 12ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். நான் அவர்களுடனே கூட உலகத்தில் இருக்கையில் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொண்டேன். நீர் எனக்கு தந்தவர்களை காத்து கொண்டு வந்தேன். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக கேட்டின் மகன் கெட்டு போனானே அல்லாமல் அவர்களில் ஒருவரும் கெட்டு போகவில்லை. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து தந்தையிடத்துல இப்படி ஜெபிக்கிறார். நீர் கொடுக்கும்படி எனக்கு தந்தவைகளை நான் அவர்களுக்கு கொடுத்து விட்டேன். 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நீர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவர்கள் அவைகளை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று நிச்சயமாய் அறிந்து நீர் என்னை அனுப்பினீர் என்று விசுவாசித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, இயேசு சொல்றார், நான் வருகிறேன், இவர்களை நீர் காத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார். 11ஆம் வசனம், நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் உம்மை போல ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும் என்று வேண்டுதல் பண்ணுகிறார். நான்காவதாக, உம்மோடு நான் இருக்கும்படியாக வருகிறேன், நம்மோடு இவர்களும் இருக்கும்படியாக நீர் அருள் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். 24ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாயிருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க உதவி செய்யும் என்று ஆண்டவர் இயேசு
இயேசு வேண்டுதல் பண்ணுகிறார். ஒரு பிரிவின் மத்தியில ஒரு வேதனையான காட்சிகள் வரப்போகிறது, நிகழ்ச்சிகள் நடக்க போகிறது என்று உணர்ந்து தந்தையினிடம் எவ்வளவு அதிகமாக ஒரு மன்றாட்டு ஜபத்தை ஏறெடுக்கிறார். நமக்கும் இப்படிப்பட்ட வழி வருமானால் நாம் நன்றாக ஜெபிக்க வேண்டும். நம்மை தேவனிடத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். பிரிவுகள் உண்டாகும் பொழுது, வேதனையான அனுபவங்கள் உண்டாகும் பொழுது, குடும்பத்துல பலவிதமான போராட்டங்கள் உண்டாகும் பொழுது பரலோகத்தும் தேவனை நோக்கி ஏறெடுத்து பார்த்து ஜெபிக்க வேண்டும். 3 விஷயங்கள் பைபிள் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஒன்று, நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று, நாம் அமைதியாக இருக்க வேண்டும். இன்னொன்று, நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க வேண்டும். ஜெபம் மிகவும் முக்கியமானது. அழுகையின் ஜெபம், புலம்பலின் ஜெபம், மன்றாட்டின் ஜெபம் மிகவும் முக்கியமான ஒன்று. வேதனைகள் மத்தியில முறுமுறுத்து கொண்டு தெரியாதபடிக்கு, பிரிவினைகள் மத்தியில அவைகளை குறித்து மற்றவர்களிடத்துல புலம்பி தீர்க்காதபடிக்கு, தேவனிடத்துல போய் நம் இருதயங்களை முழுசுமாய் ஊற்றி ஆண்டவருடைய சமூகத்துல அவரிடத்திலிருந்து தீர்வு உண்டாகும்படியாய் ஜெபிப்பது மிகவும் முக்கியமானது. ஆதி முற்பிதாக்கள் தங்களுடைய அந்திம காலங்களிலே தங்களுடைய மரண நேரம் நெருங்குகிறது என்பதை உணர்ந்து கொண்டார்கள். அப்பொழுது அவர்கள் தேவனை நோக்கி மன்றாடி ஜெபித்தார்கள். அவர்கள் ஜெபித்த போது தேவன் தம்முடைய பிள்ளைகளின், தன்னுடைய சந்ததிகளின் வாழ்க்கை தரங்களை குறித்து, பின்னாலே அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை குறித்து தேவன் அவர்களுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த வெளிப்படுத்தி கொடுத்தவைகளை தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டு தன்னுடைய அந்திம காலத்திலே அந்த பிள்ளைகளுக்கு, உங்களுக்கு இன்ன வாக்குத்தத்தம் என்று சொல்லி அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்கள் இறந்து போனார்கள். ஏறெடுத்தல் இல்லாமல் தங்கள் குடும்பத்தாரையும் தங்கள் பொறுப்பில் உள்ளவர்களையும் தேவனிடம் ஒப்படைப்பது கடினம். தேவன் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிப்பது கடினம். தேவன் அவர்களை காத்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்தில் அன்றாடம் ஏறெடுத்து ஜெபிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். நாம் எதில் வேண்டுமென்றாலும் கடன் பட்டு போகலாம். ஆனால் ஜெபம் பண்ணுவதிலே மட்டும் கடன் படாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி நம்முடைய வேதனைகளையும் துன்பங்களையும் கண்ணீரையும் ஆண்டவரிடத்தில் செலுத்தி ஜெபிப்பது மிகவும் நல்லது. எசேக்கியா ராஜா தன்னுடைய கண்ணீரை தேவன் மட்டும் காணும்படியாக சுவர்புறமாய் திரும்பி ஜெபித்தது போல, எரேமியா தீர்க்கதரிசி ஜனங்களுடைய அழிவை கண்டு புலம்பி அந்த புலம்பலின், அந்த இடிபாடுகளின் மேல் நின்று கொண்டு புலம்பி தேவனை நோக்கி கதறி கண்ணீர் விட்டு ஜெபித்ததுதான் புலம்பலின் ஜெபமாக பைபிள்ல இருக்கிறது. ஆகையினாலே உங்களுடைய வாழ்க்கையிலே பிரிவினைகள் உண்டாயிடுச்சா, உங்களுடைய வாழ்க்கையில இழப்புகள் உண்டாயிடுச்சா, உங்களுடைய வாழ்க்கையில வியாதிகள் உண்டாயிடுச்சா, உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான தோல்விகள் உண்டாயிடுச்சா, நீங்கள் ஆண்டவரை நோக்கி போங்க. ஆண்டவருடைய சமூகத்துக்கு போங்க. அவரிடத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றுங்க. உங்கள் இருதயத்தை ஊற்றி ஜெபியுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல தீர்வுகளை ஆதி முற்பிதாக்களுக்கு கொடுத்தது போல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்தது போல நமக்கும் ஆண்டவர் செய்வார். அன்பு நிறைந்த ஆண்டவரே, இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் வலியினால் துடித்து ஆண்டவர் எங்களுக்குள்ளே புழுங்கி நாங்கள் செத்து போகாதபடிக்கு அந்த வலிகளை எல்லாம் சுமந்து கொண்டு, அந்த வேதனைகளை எல்லாம் சுமந்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் வந்து நாங்கள் முறையிடும் போது எங்கள் வலிகளும் வேதனைகளும் எங்களை விட்டு முற்றிலுமாய் நீங்கும் என்று நாங்கள் இன்றைய குறிப்புகளின் மூலமாய் கண்டு கொண்டோம். கர்த்தாவே, நீர் எங்களை காத்து கொண்டீர், எங்களுடையவர்களை காத்து கொண்டீர். ஆண்டவரே, எங்களை உம்முடைய இறுதி காலம் வரையிலும் பத்திரமாய் பாதுகாத்து உம்முடைய நித்திய ஜீவக்கரையில் எங்களை சேர்ப்பீர் என்று நம்பிக்கையோடு நாங்கள் வாழ்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம். இரக்க நிறைந்த பரமபிதாவே, ஆமென். God bless you.